இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட இமேஜ், அந்த மாதிரி சேர்ந்துருக்க இமேஜஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ் மாதிரி உங்களோட இமேஜ், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இமேஜ் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்க இமேஜஸை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு கேர்ளோட இருக்க மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஒரு ஷார்ட்ஸாக கூட எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் ரெடி பண்ணிடலாம். இதை உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ்லேருந்து நான் அந்த கேர்ளு, அடுத்து இந்த பைக்கு, இதை மட்டும் தனியாக, அதாவது நம்மளை மட்டும் தனியாக பேக்ரவுண்ட்லேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜியாக எடுக்கணும். ஸோ இதையும் எப்படி பண்ணுறேன் நான் இதிலே சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை ரெடி பண்ணுறதா உங்களுக்கு பெரிய ப்ராசஸ். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 2 பேர் கப்புள்ஸாக இருக்க மாதிரி இமேஜஸ் இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த இமேஜ்லேருந்து இந்த மாதிரி எப்படி பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட குரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா, நம்ம எப்பயும் பேக்ரவுண்டை கட் பண்ண என்ன சர்ச் பண்ணுவோம், அந்த ரிமூவ் பிஜி அப்படின்ற வெப்சைட் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை காமிக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ண போகிற இமேஜை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க டன் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராசஸ் ஆகி அதுவே வேறு லெவலில் நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வேகமாகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சா, இந்த மாதிரி அதுவே ப்ராசஸ் ஆகி நமக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஜஸ்ட் டவுன்லோட் இருக்கும். அதில் போய் நீங்கள் அந்த பிஎன்ஜி இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இந்த இமேஜுக்கு அடுத்து நமக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்லாம் எப்பயும் போல் நான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் தான் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சா, இப்போ இந்த கீழே இருக்க டவுன்லோட் அப்படின்ற கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து இப்போ நமக்கு இமேஜ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்ன்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க்குன்ற ப்ரீசெட் இருக்கும். இதுக்கு உள்ளே வந்ததுமே இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இந்த நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மேலே இதில் நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்டுக்கு எல்லாத்தையுமே ஃபாண்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். அந்த ஃபாண்டை எப்படி எடுக்கிறது, அதை நான் எங்கேருந்து ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸாக எடுக்கிறது அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நான் ஒரு ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொஞ்சம் சின்ன வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு முக்கியமே ஃபாண்டு தான். ஸோ ஃபாண்டை மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாண்டை கரெக்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த மேலே இருக்கிறது தான் ஃபாண்டு. ஸோ அந்த ஃபாண்டு பக்கத்தில் ஆரமாக இருக்க டச் பண்ணி இந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்றத போனீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கா, அந்த சிம்பிள் போட்டிருக்க எல்லாமே நான் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபாண்ட்டு. ஏன்ட்ட இந்த மாதிரி ஒரு 300 தமிழ் ஃபாண்ட், 200 இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸு எல்லாமே நான் இன்புட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்டா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ண தெரிஞ்சாச்சா, இதே ஸ்டெப்லேயே வீடியோட லாஸ்ட் வர இதில் டெக்ஸ்ட் தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்லாம் நானே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி நாம் இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் எப்பயும் போல் இமேஜை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா இமேஜ், அதாவது இந்த பேக்ரவுண்டை கட் பண்ண இந்த பிஎன்ஜி இமேஜஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இமேஜாக ரெடி பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் அதுக்கடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதுலேயும் அதே இமேஜ். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துலையும் அதே இமேஜ். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வெறும் ஒரே இமேஜில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கடுத்து மூவ் பண்ணுங்கள். 3 இடத்துல நம்ம ஒரே இமேஜை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல போய் கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரி எடிட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக நமக்கு இமேஜ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாமே எப்படி மூவ் ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நம்மளோட இமேஜஸ் மறையுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயரை கொடுத்தேன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் இப்போ மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் எப்பயும் போல் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா அது நமக்கு மேலே ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ், ஸோ அதையும் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும்.
ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே எப்பயும் போல் அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி லாஸ்ட்லையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை வந்து ஃபுல்லாக மறைக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு கையாலே சும்மா இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஃபேஸை மறைக்காத மாதிரி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஸ்டார்டிங் வந்துன்னா இப்போ இது ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது. என்னோட ஃபேஸை மறைக்கல. அடுத்த டெக்ஸ்ட் பாருங்கள், அதுவும் எனக்கு மறைக்கல. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸை மறைக்கிற மாதிரி இருந்தால் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கரெக்டாக அதை கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி டச் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி கையாலே சும்மாவே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கின்ற காலத்தை எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும், அதாவது அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.